நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. எனக்கு உயிர் கொடுத்த பசியை வணங்கி அந்த உயிரை பாதுகாப்போட கருவில் சுமந்து பெற்றெடுத்த அன்னை பூமாதேவியை வணங்கி, எனக்கு உயிரோட்டம் உள்ள உணவு கொடுத்து வாழ வைத்த இயற்கை சத்தை வணங்கி, சத்து படைத்த உடலை வணங்கி, உடலில் உள்ள பசி மெய் உணர்வை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு பிரபஞ்சகத்தில் அனுமதி பெறுகின்றேன். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி ஆற்றலே, உன்னுடைய படைப்பை உலக மக்களுக்கு போதிக்கப் போகின்றேன். எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களுடைய சத்துக்கள் துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். இந்த குழுவை வழிநடத்தும் பாலகிருஷ்ண ஐயாவும் குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் பசியிற இயக்கத்தோடோ உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க இறை. இன்றைய தலைப்பு பசி சைவமா அசைவமா? இது கொஞ்சம் தலைப்பே கொஞ்சம் தப்பான தலைப்பு தான். இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். சைவமா அசைவமா பசி என்பது? இதுல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், படைப்பினுடைய அறிவை கூர்ந்து சிந்தித்தால் இது புரியும். என்னுடைய தாரகம் மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன். பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம். ஏன் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் என்றால், பிறருடைய அறிவை பேசிவிட்டால் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம சிக்கல் வரும். பல இடத்தில் சிக்கல்களை அனுபவித்தேன். அதனால் தான் எனக்கு நானே கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய உடலுக்குள் என்ன உணர்ந்தனோ அதற்கு எனக்கு பதில் தெரியும் தெளிவாக. உண்மையான பதில் தெரியும். பதில பொய்யான பதில் இருக்கு, அந்த பதில் நமக்கு வேண்டாம். அதனாலதான் நான் எனக்கு பாதுகாப்பு வளையத்தை நான் போட்டுக்கிறேன். யாருடைய அறிவு நம்ம பேசிடக்கூடாது. என் உடம்பில் என்ன நடந்ததோ, பிரபஞ்சத்திலிருந்து என்னுடைய உடல் என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் நான் உலக மக்களுக்கு போதிப்பேன். அப்போ இதுவரையிலும் இதற்கு முன்பு நான் அறிவுல பேரறிவு சிற்றறிவுன்னு இருக்கு. பேரறிவு என்றால் என்ன, சிற்றறிவு என்றால் என்ன? சிற்றறிவு என்பது பிறரிடம் படிப்பது சிற்றறிவு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானும் அது போல் வாழ்ந்தவன் தான். அவங்க ஒரு மனிதனை தனக்குள் ஒரு கட்டுப்பாடு வச்சிடுவாங்க. இதுதான் நீ பேச வேண்டும். அவர்கள் என்னை போதித்தார்களோ வாழ்நாள் முழுவதும் அதை பத்தியே போதிக்க வேண்டும் என பிரபஞ்ச ரகசியங்களை அறியாமல் போய்விடுவார்கள். அவங்க ஒரு மனிதரிடம் போயிட்டீங்கன்னா, படிக்கிறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஞானத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்கிட்ட சரணகதி ஆயிடுவாங்க. அந்த சுயமா பிரபஞ்சகத்தில் கலந்து அந்த உடலுக்குள் சுரக்க வேண்டிய ஹார்மோன்களை தடை செய்து விடுகிறார்கள். நானும் அது போல் வாழ்ந்தவன் தான். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வெளியே சுய ஹார்மோனை சுரக்க வைத்தேன். அப்ப பிறரிடம் படிப்பது சிற்றறிவு. எப்படி? பிறரிடம் படிப்பது சிற்றறிவு, தனக்குள் படிப்பதே பேரறிவு. பேரறிவுன்னா என்ன? இப்ப நான் சொல்லுவதை அப்படியே நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் ஒரு வார்த்தை மந்திரத்தை, பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன்னு நானே ஒரு மந்திரத்தை சொல்றேன்.
யாருடைய அறிவும் நான் பேசக்கூடாதுன்னா அப்ப என்னுடைய அறிவை நீங்களும் பேசக்கூடாது. ஆனா நான் பேசுவதை உங்களுடைய உடலுக்குள் நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். அதை நான் உங்களிடம் உரிமையா கேட்கலாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் என்ன சொல்லுதுன்னு. இது உண்மையாகவும் தெளிவாகவும் இருந்தால் இதில் பயணிங்கள். இல்ல இதுல உண்மையும் தெளிவும் வரவில்லை என்றால் அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்குள் பயணிங்கள். ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், எது எடுத்தாலும் இந்த கால்சியம் மெக்னீசியம் இரவு பகல் என்று 2ஐ வைத்து நான் விளக்கம் கொடுப்பேன். இதுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஆதி என்பது ஒன்று என்று சொன்னார்கள், நானும் ஒன்று என்று போதித்தேன் ஒரு காலகட்டம். ஆனா ஒன்றில் 2 என்பதே படைப்பு. எப்படி? இப்போ மனமே பாத்தீங்க அப்படின்னா 2 மனம், பசியே பார்த்தோம்னா 2 பசி, உயிரே பார்த்தோம்னா 2 உயிர் இருக்கு இந்த உடலுக்குள். இப்ப இதுவரையில என்ன சொல்லுவாங்க? உயிர் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அந்த உயிர்னு நிறுத்திட்டாங்க. அந்த உயிரை பிரித்து எடுத்தால் அந்த உயிருக்குள் 2 இருக்கும். ஒரு உயிருக்குள்ளவும் என்ன இருக்கு என்றால் ஆண் தன்மையான பசியும் பெண் தன்மையான பசி இருக்கும். இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இதுவரையிலும் உங்களுக்கு புரிந்ததெல்லாம் என்னவென்றால் இதுவரையிலும் பிறர் அறிந்த கல்வியில் ஈஸியா போயிடுவீங்க நீங்க. ஆனா நான் புதுசா இதுவரை உலகத்தில் யாரும் பேசாத தலைப்பு பேசுவதால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது கொஞ்சம் அமைதி நிலையில் ஆய்வு எடுத்து பாருங்கள். ஆனா அமைதி நிலையில் ஆய்வு எடுத்து தன்னுடைய உடலுக்குள் அந்த சுய ஹார்மோனை சுரக்க வைத்து விட்டால் பேரின்பம் வரும். உடலில் அனைத்து நோயும் அது குணப்படுத்தும். எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய சுய அறிவில் சிந்தித்து இயற்கையோட சுய அறிவோட வாழ்ந்து தன்னுடைய உடலில் உள்ள எல்லா படைப்பின் பிரகாரம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு மருத்துவம் தேவையில்லை. நான் கூட படைப்பின் பிரகாரம் கரெக்டா வாழ்ந்தனா மருத்துவம் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. புரியுதுங்களா? ஆனா படைப்பை நானும் மீறுகிறேன், ஒற்றுக்கொள்கிறேன். படைப்பை ஏன் என்றால் விஞ்ஞான வளர்ச்சியில் மாட்டிக்கொண்டு நீங்களும் மீறுகிறீர்கள், நானும் மீறுகிறேன். ஏன் என்றால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அந்த சூழலில் நம்ம அனைவரும் சிக்கிக் கொண்டோம். ஆனா முடிந்த அளவுக்கு மரபு வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். இதைதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா உங்களுடைய உடலில் எந்த வியாதி வந்தாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அந்த ஆதியில் இருப்பது உங்களுடைய உடலுக்குள் இருக்கிறது. அதை தான் நம்ம மறந்து விட்டோம். இப்ப என்னுடைய உடலுக்கு எந்த உபாதைகள் வந்தாலும் உலகத்தில் யாரிடமும் கேட்பதில்லை என்று முடிவுக்கு வந்துட்டேன். எப்படி? ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னுடைய உடலில் எந்த வியாதி வந்தாலும் யாரிடமும் நம்ம கேட்க கூடாது. அப்போ என்னுடைய உடலில் வியாதி வந்தால் இந்த வியாதியை நோய்களை குணப்படுத்துறதுக்கான அறிவையும் அந்த ஹார்மோனையும் சுரப்பதற்காக என்னுடைய உடலை நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உடலை நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த உடலே விளக்குதுங்க. இததான் நான் லாஸ்டா புரிஞ்சுக்கினேன். அதை புரிஞ்சுக்கின பிறகுதான் அதுக்காக நான் மருத்துவம் தேவையில்லைன்னா நான் சொல்லல. மருத்துவம் என்பது ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் 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 என்று அந்த அப்படியே போய் அதுல நம்ம லாக் ஆயிடுறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். உங்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் தான் வாழவில்லை என்றாலும் உங்களால் வாழ முடியல, அந்த சூழலில் மாட்டிக்கொண்டீர்கள். அதை நானும் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்த உண்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தால் உங்களால தான் மாற முடியவில்லை, அவங்க மாறி வாழ்வாங்கல்ல. அந்த தர்மத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க செய்யுங்கள். நான் உலக மக்களுக்கு நான் செய்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய மகளுக்கும் நான் உண்மையை சொல்லிவிட்டேன். உன்னுடைய உடலில் எந்த நோய் வந்தாலும் உன்னுடைய பசியும் நீ உண்ணுகிற உணவும் உன் நோயிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்கும் என்ற உண்மையை நான் சொல்லிக் கொடுத்ததால் இருவரும் அந்த உண்மையை புரிந்து கொண்டு, என் வாயில பாருங்களேன், உண்மை 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 உண்மைன்னு எத்தனை முறை உண்மைன்னு வருது பாருங்களேன். புரியுதுங்களா? இததான் நீங்க சிந்திக்கணும். இத சொல்ல 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 அந்த ஹார்மோன்கள் சுரக்கும். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்பவும் உங்களால் வாழ முடியும். ஆனால் நீங்கள் தடுமாறுகிறீர்கள், நீங்கள் பலவீனமாகி விட்டீர்கள். நானும் ஒரு காலகட்டம் பலவீனமாக வாழ்ந்தவன். அன்று பிறர் அறிவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை.
பிறறிவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது ஆளுக்காளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி சுத்த விட்டு, ஆளுக்காளுக்கு என்னை அலைய விட்டு, ஓவரா சிந்தித்து 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 லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சு, உடலில் ஏகப்பட்ட வியாதிகள் வந்தது. அப்புறம் தான் இந்த படைப்பை கூர்ந்து கவனித்தேன். மனிதரிடம் படிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய உடலிடமும் உடலுக்கு வெளியிருக்கிற சத்துக்கள் 11 சத்துக்கள் கிட்ட படிக்க ஆரம்பித்தேன். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதங்கள். இந்த 5ம் ஒண்ணு சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம் 11 சத்துக்களிடம் படிக்க ஆரம்பித்தேன். அப்பதான் இந்த உண்மைகள் புரிந்தது. புரியுதுங்களா? இதற்கு முன்பே தலைப்பு பேசினேன். விழிப்பு நிலை, உறக்க நிலை. விழிப்பு நிலையில் நம்ம என்ன நினைக்கிறேன், நான் கூட ஒரு பேராசைப்படுகிறேன், நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் ஞானம் அடைந்தேன், நான் ரொம்ப நிறைய பிரபஞ்சக ரகசியங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு மனதில் எண்ணங்கள் ஓடுகிறது. உலகமே என்னை போற்றி வாழ்த்தும் அப்படி என்று ஓடுகிறது. அப்போ விழிப்பு நிலையில் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், பிரபஞ்சக ரகசியங்கள் அனைத்தும் நான் அறிந்து விட்டேனா? பொய்யாக நான் சிந்திக்கின்றேன். அப்ப விழிப்பு நிலை என்பது என்ன? பொய்யும் மெய்யும் கலந்ததே விழிப்பு நிலை. பகல்ல நம்ம முழிச்சின்னு இருக்கும்போது, பகலன்னு வேணாம், முழிச்சின்னு இருக்கும்போது உறக்க நிலை, விழிப்பு நிலை. என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோம், ஆனா அதுல நினைத்து நிக்க முடிஞ்சுதா பாத்தீங்களா நம்மளால? ஆசிரமத்தில், பல ஆசிரமங்களில், ஆடிட்டோரியங்களில் நான் கிளாஸ் எடுப்பேன். அப்ப என்னை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். பேசுவேன். பேசி முடித்ததும் ஒரு நாள் கிளாஸ் காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு விடுவேன். ஃபுல் டே கிளாஸ் நடக்கும். இயற்கையை பத்தி அன்று என்ன ஞானங்கள் இருந்ததோ அதை போதித்தேன். ஆனால் அன்று போதித்த அறிவு பிறர் அறிவு, என் சுய அறிவு இல்லை. அப்பதான் பல பேர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாம தடுமாறி அதுல இருந்து தெளிந்து வந்து இப்ப சுய அறிவில் வந்து விட்டேன். இப்ப நீங்கள் பொதுவாக என்னுடைய சப்ஜெக்ட்ல கேள்வி பதிலே வராது. ஏனென்றால் நான் முழுக்க நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன், நான் என்னை நம்புகிறேன், நீங்கள் உங்களை நம்புங்கள் சொல்லி கொடுக்கிறேன். நீங்க விழிப்பு நிலையில் உங்களுக்கு குருநாதர் வருவார், மருத்துவர் வருவார், டாக்டர் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. விழிப்பு நிலையில் அவ்வளவு கூட்டங்கள் நம்ம பகுதியில். குருநாதர் என்று நினைக்கிறேன், உலகத்திலே நானே பெரிய ஆராய்ச்சி செய்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே கூட்டம் குறையுது, இரவு வருகிறது, அப்படியே பிரிகிறார்கள். லாஸ்ட்ல நான் தனிமையில் நிற்கிறேன். அடுத்து வீட்டுக்கு போறேன். மனைவி, பிள்ளை, மகன், பேரன், பேத்தி அவங்களா கூட அப்படியே இருக்கிறேன். சாப்பிடுகிறேன். உணவெல்லாம் சாப்பிட்டு அப்படியே உண்ணும் நேரம் நெருங்குகிறது. உண்ணும் தனிமை, லாஸ்ட்ல தனிமை. படுக்க ஆரம்பிக்கிறேன். படுக்க ஆரம்பிச்சதான் என்னுடைய உடலே எனக்கு பாடம் நடத்துகிறது. என்னென்னலாம் நீ திங்க் பண்ண, என்னென்னலாம் இன்னைக்கெல்லாம் பேசின, என்னென்னலாம் நீ அறிஞ்சிட்ட, இதை அனைத்தும் இப்ப நான் அழுகி போறேன், என்ன பண்ண போறேன்னு கேட்டுச்சு. இதெல்லாங்க நான் தெளிஞ்சேன். இன்று இரவு உறங்கும் பொழுது உங்க அனைவருக்கும் வரப்போது பாருங்க, சிந்திப்பீங்க பாருங்க. படுக்கும் பொழுது நீ பகல் முழுவதும் என்னென்னமோ பேசனியே, அது அத்தனையும் உண்மையானு கேட்குது என்னுடைய உடல். நீ உண்மையாவே உண்மையை அறிந்தேயா? உண்மையும் அறிந்தாய், பொய்யும் அறிந்தாய் என்று விளக்குகிறது. அதனால் அனைத்தும் நான் அழித்து விட்டு உன்னை உறக்க நிலையில் கொண்டு போய் நீ தெரிஞ்சுக்கணும் பத்தியா, அது அனைத்தும் விட்டுடு. இது எதுவுமே உன்னை காப்பாத்தாது. ஏதோ ஒரு புகழ்ல நம்ம வந்து வாழ்றோம். ஆனா இப்போ உன்னை எங்க கொண்டு போறேன்? ஆதியில் கொண்டு போய் நான் கலக்க போகிறேன். ஏனென்றால் உன் உடலை வடிவமைத்தது ஆதியில் உள்ள பசி. புரியுதுங்களா? அந்த பசிதான் உன்னை வடிவமைத்தது. ஆனால் அந்த ஆதியில் கலக்க வேண்டும் என்றால் உறக்க நிலையில், விழிப்பு நிலையில் உன்னுடைய மனம் புலன்கள் மூலயமாக பூமி, சந்திரன், சூரியன், அடுத்து உணவு, இயற்கை, தொழில், பிசினஸ், ஞானி, மகான், சித்தர், உண்மையை அறிந்தவன், இது அனைத்தும் ஓடுகிறது. அது அனைத்தும் விட்டு இந்த மனம் உடலுக்குள் போய் பசியிடம் ஒடுங்குகிறது. பசியிடம் ஒருங்கியதும் அந்த மனம் என்பது ஆதியில் போய் அந்த ஆதியில் உள்ள சத்தை மனம் உண்ணுகிறதுன்னு சொல்ற.
இங்கதான் மொத்த பேரு நீங்க வந்து திணற வேண்டிய சூழல் இருக்கும். இதை ஏத்துக்கிற பக்குவம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏத்துக்கிற பக்குவம் இல்லை என்றால் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது இருக்கும். என்னடா மனம் போய் சாப்பிடுதுன்னு சொல்றாரு, வித்தியாசமா பேசுறாரு இவரு. இதுவெல்லாம் உலகத்துல யாரும் சொல்லாத சொல்றாரு. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதர்கள் பிறந்து சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதை நிராகரித்தவர்கள் தான். நீங்கள் எப்படி இதை ஏத்துக்கீங்களா நிராகரிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லா நேரத்திலையும் வந்து சொல்லும் பொழுது நிராகரித்தவர்கள் தான். ஆனா அவங்க இல்லாத போது இப்ப அதுவே உண்மை என்று மக்கள் வாழுகிறார்கள். அவர்கள் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவர்கள்லாம் யார் என்று. இப்ப அதை கடைபிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுபோல் இப்ப நான் சொல்லுகிறேன், மனம் என்பதே ஒரு உணவை, பிரபஞ்சத்தில் உள்ள ஆதி உணவை உண்ணுகிறது. அப்ப மனதிற்குள் பசி இருக்கிறது. இந்த பசி என்பது சைவமா அசைவமா? இங்க நம்ம சிந்திக்கணும். இது சைவமா அசைவமா? இப்ப பசி என்பது என்ன? சைவமா அசைவமா? ஒரு உருவத்துக்குள் உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது. அந்த பசி செயலிழந்து விட்டால் அது உணவாக மாறுகிறது. இங்கதான் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். இப்போ எல்லாமே இரண்டாக பிரித்து சொல்லுவேன், இதில் மூன்றாக பிரித்து சொல்லுகிறேன். ரொம்ப லேசான சத்து எது என்றால் பஞ்சபூத சத்துக்கள். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு பஞ்சபூத சத்துக்கள். அதற்குள் உயிர் இல்லையா என்றால் உயிர் இருக்கிறது, ஆனா ரொம்ப லேசாக இருக்கிறது. காற்றில் என்ன இருக்கிறது? சத்து இருக்கிறது, உயிர்ச்சத்து இருக்கிறது. அந்த சத்து உள்ள போனதும் உடலுக்குள் போனதும் அந்த சத்தை உடலுக்குள்ள இருக்கிற சுவாச பசி என்பது அதை சிதைத்து ஆற்றலாக மாற்றும். போகும்போது உயிர் சத்தோட உயிரோட போகும், வெளியே வரும்போது அந்த உயிர் செயலிழந்து வரும். இப்போ அங்க உயிர் இறந்து விட்டதே. இப்போ இது சைவமா அசைவமா? தண்ணி குடிக்கிறோம், தண்ணியில் நீரில் என்ன இருக்கு? மழை நீர், அவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கிறது. அந்த நீரை குடிக்கும் பொழுது இனிப்பு தன்மையோட இருக்கிறது மழை நீர். அந்த நீர் உள்ள போனதும் உள்ள இருக்கிற நீர்ப்பசி என்பது அந்த நீரில் உள்ள சத்தை உண்ணுகிறது. அதில் உள்ள உயிரை செயலிழக்க வைக்கிறது, கொல்லுகிறது. கொன்று அந்த சத்தை தின்னுவிட்டு அந்த நீர்ப்பசி என்ற ஒரு பசி உள்ள வாழுகிறது. அடுத்து அது யூரினாக வருகிறது. மழை நீர் என்பது கிராம பகுதியில், படு கிராமங்கள், அடுத்த மலைப்பகுதிகளில் நீங்கள் பிடித்து குடித்தால் லைட்டாக இனிப்பு சுவை லைட்டா இருக்கும். மாநகரங்கள்ல பிடிக்கும் போதுதான் பொல்யூஷன் இருக்குதால அந்த தண்ணியோட சுவை மாறும். நம்ம குடிக்கும் போது சரி, இனிப்பை கூட விட்டுடுங்க, தண்ணியை குடிக்கிறோம், அதில் உப்பு இல்லை. இப்போ யூரின் போகும்போது உப்பா வருதே. அப்ப அந்த தன்மாற்றம் செய்தது யார்? அந்த தன்மாற்றம் என்றால் என்ன? இந்த உடலுக்குள் என்ன நடக்கிறது? அதை மாற்றி அமைத்தது யார்? அப்போ தனக்குள்ள போய் தான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். தனக்குள்ள ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அந்த புரிதல் நமக்கு வந்து இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள மதிக்கிறதே இல்லை, நம்ம ஆராய்ச்சியே பண்றதில்ல. யாராவது எதனா சொல்லுவாங்களா? பிறர் எதனா சொல்லுவாங்களா? அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது தனக்குள் போங்கள். அப்ப பஞ்சபூதங்கள் என்ன? என்னுடைய நிலத்தில் உள்ள வாழை மரத்தை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். இலை மேல் நோக்கி வருகிறது. ஏன் மேல் நோக்கி வருகிறது என்றால் சூரியன் உள்ள சத்தை அந்த வாழை இலை உண்ணுகிறது. அந்த வாழை இலை உண்ண கீழே இருக்கிற கிழங்கு பெருகுகிறது. அந்த கிழங்கு பெருகியதும் இன்னும் சைட்ல 2 கிளை வருகிறது. அதில் ஒரு இலை 2 இலை விடுகிறது. அப்ப அந்த இலை என்பது சூரியன்ல இருக்கிற சத்தை. அப்ப இலையில் என்ன இருக்கிறது? பசி இருக்கிறது. அந்த பசி என்பது அந்த சூரிய சத்தை உண்ணுகிறது. செரிமானம் செய்து தனக்குள் உள்ள அனுப்புது. தண்டு வளர்கிறது, உள்ள கிழங்கு வளர்கிறது, சைட்ல அதனுடைய கிழங்குகள் முளைத்து அதனுடைய
கிளைகளாக வருகிறது கிழங்கு வாழைக்கன்றுகள். அப்ப அதுக்கு என்ன இருக்கு? பசி இருக்கு. அத எப்படி எடுத்துக்கிறது? சைவமா அசைவமா? நீங்க மனிதனை மட்டுமே சிந்திக்காதீங்க, தாவரத்தையும் சிந்திங்க. ஒரு சிந்தித்து பாருங்க. சிந்திக்கத்தான். இதுல என்ன செலவாக போதா? என்ன பைசா எதனா செலவாக போதா? இல்ல பணம் கட்ட போறீங்களா? ஏதாவது எதுவுமே கிடையாது. சிம்பிளானது. ஆய்வெடுங்க. இதை ஆழ்ந்து போக போக அற்புதமாக உங்களுடைய உடல் மேம்படும். இதை இப்பொழுது நான் பேசுகிறேன். பேசும் பொழுதே என்னுடைய உடல் லைட் வெயிட் ஆகிறது. அப்ப என்ன? ஆதியில் கலக்கின்றேன். ஆதியில் உள்ள சத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. மகேந்திரன் உண்மையை போதிக்கின்றான். நீங்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பிரபஞ்சகத்திலிருந்து ஒரு உண்மை வந்தது. அந்த உண்மையை நான் பிடித்துக் கொண்டேன். ஆனா பல பேர் பிரபஞ்சகத்திலிருந்து வந்த உண்மையை விட்டு விட்டார்கள். ஒரு பால் வருது மேல, கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டேன். பல பேர் விட்டு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழுகிறார்கள். சரி, இதுவரை நடந்தது. இதுக்கு மேலேயாவது அதுக்குள் பயணிக்க ஆரம்பிங்கள். இப்போ பஞ்சபூதங்கள் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த உயிர் செயலெழுகிறது. அடுத்து அறுசுவை வருகிறோம். இப்ப பஞ்சபூதம் என்பது லேசான பசி, புரியுதா? லேசான சத்து, ரொம்ப லேசாக இருக்கும். அடுத்து இந்த பசியை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான், இதுவரை உலகத்தில் சொல்லிக் கொடுத்த மனிதர்கள் என்ன, என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதுல டீப்பா கடந்து உள்நோக்கி உங்களால போக முடியும். வெளியே சாதாரணமாக பசினா வயிற்று பசிங்க, அது ஒரு உணர்வுங்க, அவ்வளவுதான். எப்படி சிம்பிளா சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்களும் சிந்திக்கவில்லை, இதற்கு முன்னோடிகளும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்ப நீங்க சிந்திப்பீங்க, பஞ்சபூத பசி என்பது வேற. இப்ப அறுசுவை பசி, இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம், அது திடமாக இருக்கும். கொஞ்சம் திடமாக இருக்கும். இந்த திடமான பசி அந்த திடமான பசியை உண்ணும். பஞ்சபூத பசி அறுசுவை பசியை உண்ணாது. இததான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்குள்ளவும் என்ன இருக்கு? ஒரு மாம்பழம் இருக்கு, ஒரு பலாப்பழம் இருக்கு, ஒரு வெண்டைக்காய் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு கேரட் இருக்கு, விதையுள்ள எத்தனையோ இருக்கு. அத்தனையும் நம்ம கடித்து சாப்பிடுகிறோம். ஆனா அதுக்குள் உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது. அதை கடித்து தின்னதும் அது செயல்கிறது. காராமணி இருக்கிறது, மொச்சை இருக்கிறது, துவரைகள் இருக்கிறது, வேர்க்கல்லை இருக்கிறது, பருப்புகள் பலவிதமான, வெந்தயம் இருக்கிறது, உளுந்து இருக்கிறது. அது அனைத்திலும் என்ன இருக்கிறது? உள்ள உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது. அந்த உயிருக்குள் பசி இருக்கவே தான் அதை நீரை குடித்து விட்டு முளைத்து மேல வருகிறது. இதுவரையில என்ன ஆச்சு? உலக மக்களுக்கு உயிர், அந்த உயிரோட நின்னுட்டாங்க. உயிர் எடுத்து ஆன்மான்ட்டாங்க. ஆன்மானா பாதி பேர் புரியுது, பாதி பேர் புரியலங்க ஐயான்றாங்க. இப்ப இந்த பசி என்னும் போது அனைவருக்கும் புரியும். மனிதருக்கு மட்டுமில்லை, எல்லா ஜீவராசிக்கும் புரியும். இது தாவரத்துக்கே புரியும். ஏனென்றால் உள்ள பசி இருப்பதால் தண்ணி குடிக்கிறோம். இப்ப வாய் இல்லாம தண்ணி குடிச்சிடுவீங்களா நீங்க? மூக்கு இல்லாம காத்து உள்ள போயிடுமா? இப்ப பசி எடுத்தா தானே தண்ணி குடிக்கிறோம். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறோம். அறுசுவை பசி எடுக்கும்போது இதை சாப்பிடுறோம். இப்போ அறுசுவை வந்துன்றது திடமான பசி, திடமான உணவு. அடுத்து நான்வெஜ்ஜிகள் வரும். இதுல மற்ற நடமாடும் ஜீவராசிகள். அதற்கு திடமான பசி இந்த அறுசுவை பசியிலிருந்து திட பசியாக மாறும். ஆட்டோமேட்டிக்கா அது மாறிக்கும். புரியுதுங்களா? இப்ப பசிக்கு உள்ள போடும்போது என்ன இதுக்கு அதுக்கும் மாறுபட்டு வரும். அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். அறுசுவை பசி என்பது ஈஸியாக ஜீரணமாகும், குயிக்கா ஜீரணமாகும். இந்த மீன், நான்வெஜ்ஜிகள், கோழிக்கறி, ஆட்டுக்கறிகள், மீன் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஜீரணம் கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஏன்? இது திடமான சத்து, அதுக்கு திடமான பசி, அதுல இருந்து டெவலப்மெண்ட் ஆகி அந்த பசி இதை சிதைத்து தின்னும். அப்ப இந்த பசிக்கு சைவமா அசைவமாலாம் பார்க்கவே பார்க்காது. எதை போட்டாலும் செரிக்கும். புரியுதுங்களா? எல்லாமே ஜீரணம். பசி என்பது ஒரு ஜீரணம். அது ஜீரணம், பசி, செரிமானம் எல்லாமே ஒண்ணுதான். பசி இருந்தாதான் செரிமானமே. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, செரிமானம் வேற, பசி பிரிச்சு பிரிச்சு நடத்துவாங்க. எப்படின்னா வாட்டர் வேற, தண்ணி வேறன்னுவாங்க. நான் என்ன சொல்றேன், வாட்டரும் தண்ணியும் ஒண்ணுதான்றான். பிரிச்சு பிரிச்சு நடத்துவாங்க. இதுல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க.
பசி இல்லாமல் எந்த உடலிலும் நீங்கள் உணவு போட்டால் செரிமானம் ஆகாது. அப்ப செரிமானமும் பசியும் ஒண்ணுதானே. பசி இல்லாத எப்படி செரிமானம் வேற பசி வேற நம்ம நடத்த முடியும்? இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. மற்றவங்க புரிஞ்சுக்கலனால நீங்க புரிஞ்சுக்குங்க. பசி இல்லாம எதையுமே உள்ள போட முடியாது. அப்போ இந்த நான்வெஜ் போடும்போது கொஞ்சம் லேட் ஆகுறது. ஆனா பசிக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இது வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா, இது இது கத்திரிக்காவா தக்காளியா, இது பருப்பா, இது கோழியா, இது ஆடா நண்டா மீனா, அதெல்லாம் தெரியாது. எதை போட்டாலும் பஸ்மமாக்கும். பஸ்மமாக்கி அதில் உள்ள அறிவை அழித்துவிடும். தாவரம் என்ற அறிவு இருந்தால் அந்த தாவரம் என்ற அறிவை அழிக்கும். பஞ்சபூத அறிவு என்றால் சத்துக்குள் பஞ்சபூத அறிவு. இப்ப சூரிய சக்தி இருக்கிறது, அடுத்து நீர் சத்து இருக்கிறது, அடுத்து காற்று சத்து. இந்த எல்லா சக்தியும் அது அழித்து மனிதன் என்ற உருவமாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அடுத்து நீங்கள் நான்வெஜ் எதை நீங்க உடலுக்குள் போட்டாலும் அந்த நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை அத்தனையும் இந்த பசி என்பது அழித்துவிடும். அழித்துவிட்டு அதையும் மனிதன் என்ற உருவமாக மாற்றும். இப்ப காற்று இருக்கு, காற்று வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியான பதில் நம்மளால சொல்லவே முடியாது. புரியுதா? எப்படி வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா, சைவமா அசைவமா நம்மளால சொல்ல முடியுமானா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எதை போட்டாலும் இது செரிமானம் செய்கிறது. அப்போ நீங்க பசி என்பது நான்வெஜ்ஜியா நான்வெஜ் இல்லையா, நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு மொத்தமே உயிர் பசி இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற உயிர்களை இந்த பசி என்பது சிதைத்து மனிதன் என்ற ஆற்றலாக மாற்றும். வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, சைவம் அசைவம் அப்படி ஒன்று பசிக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே ஒன்னே ஒன்று. இந்த பசிக்கு சத்து தேவை, இந்த பசிக்கு உணவு தேவை. அது சமமாக தான் பார்க்கும். இதுல ஒன்னே ஒண்ணு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜீரணங்கள் கொஞ்சம் குயிக்கா நடக்கும், இது கொஞ்சம் லேட்டா நடக்கும். அதே போல் இன்னும் ஒண்ணு, நீங்கள் இயற்கையோட வாழவில்லை என்றால், சூரிய ஒளி இல்லை என்றால் அறுசுவை சத்தே கூட ஜீரணம் லேட் ஆகும். நான்வெஜ் கூட இப்ப கடுமையாக வெயிலில் உழைக்கிறார், அவருக்கு வலிமையான பசி இருக்கும். ஏனென்றால் கடினமான வேலை செய்கிறார்கள், அண்டை வெட்டுகிறார்கள், ஏர் ஓட்டுகிறார்கள், கொத்தனார் வேலை செய்கிறார்கள், எவி பசி. அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் நான்வெஜ் சாப்பிட்டா கூட சரி, அசைவம் சாப்பிட்டா கூட அது 3 மணி நேரத்தில் செரிமானம் செய்து அது பசி மனிதன் என்ற உருவமா மாத்திரும். இவங்க வெறும் காய்கறியே சாப்பிட்டு, அரிசிகள் சாப்பிட்டு, வெறும் காய்கறிகளே சாப்பிட்டு 5 மணி நேரம் கூட ஜீரணமா, 5 மணி நேரம் ஆகி கூட புளியாப்பம் தட்டின்னு வருது. அப்ப என்ன, செரிமானம் ஆகல, ஜீரணம் ஆகல. பசி என்ன இருக்கு, கெட்டு போயிருக்கு. அந்த பசியின் தரம் இருக்க வேண்டும். பசி அறிந்து உணவை உடலுக்குள் கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது படைப்போடு நீங்கள் வாழ்கிறீர்களோ நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள். உடலில் எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் பிறரிடம் சிக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்களை பலப்பரீட்சை செய்யாமல், உங்களுக்குள் இந்த உண்மையை நீங்கள் ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக பிற்காலத்தில் வேற ஒரு மனிதரிடம் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களை மதிக்கவில்லை, அலட்சியம் செய்தீர்கள். அது எந்த விதத்திலேயாவது இருக்கட்டும். இப்போ உறக்கத்தில் பாத்தீங்களா, யாராவது பக்கத்துல இருக்கிறாங்களா? உங்க பேரே தெரியாது, எங்க இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன, உங்க வீடு என்ன, எந்த மாவட்டத்தில், எதுவுமே தெரியாது. அந்த உண்மையில் போய் கலந்து அந்த உண்மையில் உள்ள மாபெரும் சத்தை கொண்டு வந்து இந்த உடலுக்குள் கொடுத்து நலமோடு உங்களை எழுப்புகிறது. ஆனா நம்ம அதை பாத்தீங்களா, அதை ஏத்துக்கல பாத்தீங்களா? நம்ம வேற ஒண்ணுத்தை புடிச்சீங்கன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்துங்கிறோம். அதில் இருந்துதான் நான் மாறுபட்டு பிரிந்து நான் வந்தேன். அதை புரிந்து கொண்டு அந்த மார்க்கத்திலே என்ன 3 மார்க்கம் கொண்டு வருகிறேன். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், உண்மை மார்க்கம். புரியுங்களா?
இந்த உலகத்தில் உண்மை மார்க்கன்னு பேர் வைத்தாங்களா பாத்தீங்களா? அந்த பேர் வைக்கிறது கூட யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பிரபஞ்சக சத்து துணையோடோ இதை நான் பேர் வைத்தேன். உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறது. விஞ்ஞான உலக ஒரு முறை பூமியில் பிறக்கிறீர்கள். உங்களுடைய உடல் தான் பலவீனம் ஆகிவிட்டது. பிறரை, உங்களுடைய பிள்ளைகளை பலவீனமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய பேர பிள்ளைகளை பலவீனமாக்கி விடாதீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பசி என்பது முடியில் உள்ள பசி வேற, விரலில் உள்ள பசி வேற, நகத்தில் உள்ள பசி வேற, இதயத்தில் உள்ள பசி வேற, கிட்னியில் உள்ள பசி வேற, இரைப்பையில் உள்ள பசி வேற. இந்த உடலுக்குள்ளவே இத்தனை பசிகளாக மாறும். புரியுதுங்களா? சிறுங்குடல்ல இருக்கிற பசி வேற. புரியுதுங்களா? உண்ணுகிற உணவு ரசமாக மாறுகிறது. ரசம் என்ற பசி வேற, ரத்தம் என்ற பசி வேற, தோல் என்ற பசி வேற, கொழுப்பு என்ற பசி வேற, எலும்பு என்ற பசி வேற, உள்ளுக்குள்ள இருக்க மஜ்ஜை என்ற பசி வேற, அந்த மஜ்ஜையிலிருந்து விந்து என்ற பசி வேற, அந்த விந்திலிருந்து உயிர் என்ற பசி வேற, அந்த உயிருக்குள்ள இருக்கும் பசிதான் ஆதி. இதுதான் ஒரு ஜீவராசியும் வடிவமைக்கிறது. இது எல்லாமே மேல இருக்குதுங்க. அது திட்டமிட்டு பசி சத்தாக வாழுகிறது. ஒன்றத்தில் பசி இருக்கிற வெறும் அதுக்கு ஏக்கம் இருக்கும். அதிலிருந்து பசி செயலிழந்து விட்டால் அது சிதைந்து விடும். ஒரு ஆலமரம் இருக்கு, 1000 வருடம் வாழுகிறது. ஒரு காற்று, புயல் காற்று வருகிறது. ஒரு காற்று வேகமாக காற்றடித்து ஒரே ஒரு கிளை மட்டும் உடைந்து கீழே விழுகிறது. கீழே விழுந்ததும் அந்த கிளை காய்கிறது. ஏன் காய்ந்தது? அந்த கிளையில் பசி தடைபட்டது. அந்த கிளையில் உள்ள பசி அனைத்தும் பிரபஞ்சத்தில் கலந்து விட்டது. புரியுதுங்களா? உங்க உடலிலே 2 பசி இருக்கிறது. வானத்தினுடைய பசி ஒன்று, பூமியினுடைய பசி ஒன்று. வானத்தில் கலக்க வேண்டிய பசி போய் வானத்தில் கலந்து விடும். பூமியில் போய் கலக்க வேண்டிய பசி பூமியில் கலந்து விடும். இதுவரையிலும் இது உலகத்துல யாரும் நடத்தாத தலைப்பு. உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும். என்னடா ஒரு மாறுபட்டு நடத்துறாரு, ஒண்ணுமே புரியல. இதுவரையிலும் நம்ம எல்லாரும் பேசுற மாதிரியே பேசினா ஈஸியா புரிஞ்சுக்குது. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சகம் உங்களை அள்ளி அணைக்கும். இதை நீங்கள் அலட்சியம், உண்மையெல்லாம் நீங்க அலட்சியம் செஞ்சிட்டீங்கன்னா, குழந்தையாக பிறந்தீர்கள் அன்று ஏதாவது தெரிந்ததா? யாரையாவது நம்பீர்களா? இப்போ காட்டுவாசி மக்கள் வாழ்கிறார்கள். அந்த காட்டுவாசி மக்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லி கொடுக்கிறார்கள்? தாய் தந்தை தான் சொல்லி கொடுக்கிறார்கள். நீ இப்படிதான் வாழ வேண்டும், இந்த உணவு தான் உண்ண வேண்டும், இந்த பருவத்தில் இந்த உணவு இது சாப்பிடுகள், இது மாதிரி உபாதைகள் வந்தால் இந்த உணவை குறைத்துக்கொள். யார் சொல்லி கொடுக்கிறார்கள்? அந்த தாய் தந்தை சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூலு காலேஜ்னு சேர்த்துட்டு விஞ்ஞானத்துல வளர்ந்துக்கின்னு போர், சண்டை, கெமிக்கல் ரசாயனங்கள், நஞ்சு கலந்த உணவு. புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அறிவில் உயர்ந்து விட்டோம், எல்லாம் உயர்ந்து விட்டோம், நஞ்சு கலந்த உணவை உண்ணுகிறீங்களே, என்ன சரிப்பார்கள்? பானையே ஓட்டை, அதில் அமிர்தம் இருந்தால் என்ன, நஞ்சு இருந்தால் என்ன? இந்த பூமியில் ஒரு முறை பிறந்து இந்த உடலுக்கு நல்ல உணவு கொடுக்காமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம். நாம தான் மாட்டிக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளும், நம்மளுடைய பேர பிள்ளைகளும், நம்மளுடைய கொல்லு பேரனும் நல்ல உணவை உண்ணட்டும், நலமோடு வாழட்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சகத்தில் பதிவிடுங்கள். அதே போல இந்த பிரபஞ்சகத்தில் என்ன இருக்கு என்று அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். பிரபஞ்சகத்தில் என்ன இருக்கு, பிரபஞ்சகத்தில் எது கேட்டால் கிடைக்கும், எது கிடைக்காது என்று நான் என்ன உணர்ந்தனோ அதை மட்டும் நான் போதிப்பேன். புரியுதுங்களா? பிறர் சொன்னது என்று கூட நீங்க ஒரு ஆய்வு எடுங்க. இந்த பிரபஞ்சகத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஒரு குழந்தைக்கும் சரி, என்னுடைய பிள்ளைக்கு நான் உண்மையை சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்களா, உன்னை காப்பாற்றுவது, உன்னை வாழ வைப்பது, உனக்கு எல்லாமே கொடுப்பது 2 தான், பசியும் உணவும். இது மட்டும் நிரந்தரம். இதில் எது கிடைக்கவில்லை என்றாலும் நீ உயிர் வாழ முடியாது. நீ படித்தது, பட்டம்,
அறிவு சார்ந்தோர், சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், வல்லரசு நாடு, பெரிய பதவி, எதுவும் எப்போ விழிப்பு நிலையில், உறக்கத்தில் உண்மையில் கலந்து விடுகிறீர்கள். அந்த உண்மையில் கலப்பதால் தான் நம்ம உடலில் நோய்கள் குணமடைகிறது. நம்ம நலமோடு, உடல் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த உடலை வடிவமைத்தது அதுதான். ஆனா இந்த உண்மையை நீங்க எத்தனை பேர் சொல்லிக் கொடுப்பீங்களா, சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா, உங்களோட நித்திக்குவீங்களா எனக்கு தெரியாது. ஆனா பிரபஞ்சமும் உங்களை கவனிக்கும். புரியுதுங்களா? பிரபஞ்சம் உங்களை கவனிக்கும். சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு நாள் உங்களை சிந்திக்க வைக்கும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் சொன்னதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை இல்லை. அவனுக்கு இந்த அறிவை கொடுத்தது யார்? நான். நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேரனையும் நான் நலமோடு வாழ வைப்பேன் என்று பிரபஞ்சகம் உங்களுக்கு ஒரு நாள் புரிய வைக்கும். எனக்கு புரிய வச்சிருச்சு. உலக மக்களுக்கு இது சொல்லி கொடுத்துறா, ஏமாத்திக்கிறாரா, உனக்கு புரிய வச்சத. நீ சொல்லி கொடுக்கலனாலும் சரிடா மகேந்திரா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பேர பிள்ளையும் உன்னுடைய கொள்ளு பேரனையும் நான் நலமோடு நான் வாழ வைப்பேன் என்ற பிரபஞ்சகம் என் அறிவை தீட்டியது. அப்படியே சரணாகதியானேன். உண்மையை உலக மக்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவரவர்களுடைய விருப்பம். மனிதன் ஒன்னா உண்மையை மறந்து விடுவான். புரியுதுங்களா? அந்த உண்மை என்பது மனிதனை மறக்காது. எப்படி? உண்மை. புரியுதுங்களா? இதற்கு முன்பு நான் தவம் செய்தேன். தவம் செய்து என்னுடைய வாயில் என்ன, நான் தவம் செய்து ஞானம் அடைந்தேன் என்று நான் சொல்லுவேன். எப்படி? தவம் செய்து ஞானம் அடைந்தேன். தவம் என்பது பிறரிடம் நான் அறிந்தது. மற்றவங்க கிட்ட கத்துக்கணும், ஒரு மனிதரிடம் கத்துக்கணும் நான். ஆனால் அது 100% மனதை அடக்க முடியவில்லை. அப்போதான் எனக்கு புரிந்தது. மனம் சொல்லுகிறது, நீ பிறரிடம் அறிந்தாயே, அதை வைத்து என்னை சொத்தமாக நீ நிறுத்தி விடு பார்ப்போம் என்று பார்க்கிறது. அதை செய்து 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 22 வருஷம் செய்து டோட்டல் ஃபெயிலியர் ஆகிவிட்டேன். ஒரே ஒன்றில் மட்டும்தான் மனம் முழுமையாக அடங்கும். 1 மணி நேரம் நான் தவம் செய்கிறேன். நிறைய டிஸ்டர்பன்ஸ். தவம் செய்வேன், திடீர்னு ஒரு சிந்தனை வரும். திருப்பி தவம் செய்வேன், திருப்பி ஒரு சிந்தனை வரும். பாத்தீங்களா? மனம் அடங்கல. நீ பிறரிடம் போய் ஒண்ணு கத்துக்கின்னு வந்துட்டு நீ தவம் செய்யற, நீ ஞானம் அடைஞ்சு நீயா பில்டப் பண்ணிக்கிற, பெரியாளன் பண்ணிக்கிறடா மகேந்திரா. முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள். நீ உன்னை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் உலக மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியும். நீயே மாறவில்லை என்றால் உலக மக்களுக்கு நீ எப்படி சொல்லிக் கொடுப்பாய் என்று இந்த பிரபஞ்சகம் என்பது என்னை உணர வைத்தது. என்னுடைய உடல் அந்த பிரபஞ்சகத்தில் உள்ள ஒரு சத்தை, அறிவையும் உள்வாங்கியது. அன்று நான் புரிந்து கொண்டு நான் மாறிவிட்டேன். உறக்கத்தில் மட்டும்தான் 1 மணி நேரம் ஒரு மனிதன் தவம் செய்கிறான். எவ்வளவு இந்த மனம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுகிறது. எனக்கும் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன், எவ்வளவு சிந்தனை வருது. ஏதாவது மனதை நித்திருங்க பாலாம், அமைதி ஆப் பண்ணிடுங்க. முடியவே முடியாது. இதே உறக்கத்தில் 10 மணிக்கு உறங்கி காலையில் வெடிகாலம் 5 மணிக்கு இரவு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மனம் உங்களை டிஸ்டர்பன்ஸே பண்ணல. பாத்தீங்களா? எத்தனை மணி நேரம் அந்த மனதை சைலண்டா கட்டுப்பாட்டில் எது வைத்துக் கொண்டிருக்கு என்றால் உறக்கம். அந்த உறக்கம்தான் ஆதியில் இருக்கிறது. அந்த ஆதியில் போய் இந்த மனம் கலந்து அங்க உள்ள சத்துக்களை எல்லாம் ஒன்று ஆற்றலாக மாறி, இது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இப்படிலாம் ஒண்ணு இருக்கு, இப்படிதான் இருக்கு. இததான் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்குது எனக்கு. மேல சத்து இருக்கிறது. வழிபாடுலயே சக்தி வழிபாடு, சத்து வழிபாடுன்னு வரும். எந்த பாத்தீங்க அப்படின்னா சக்தி வழிபாடு கிடையாது, சத்து வழிபாடு. சக்தியை மிஸ்யூஸ் பண்ணலாம், சத்தை மிஸ்யூஸே பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட நல்ல சத்து, நல்ல உணவை உண்ணுகிறேன், நான் நலமோடு வாழ்கிறேன், நல்ல சத்து இருக்குது. இதை யாருக்காவது நான் ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதே சக்தி இருக்கின்றால் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன், என் காலில் வந்து 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம் நான். ஆனா நான் வந்து சத்துக்கு மாறினாலும் இப்ப யாருமே எனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாத்தீங்களா, உண்மையை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இதுதான் எல்லா ஜீவராசியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஜீவராசியும் எதையும் சார்ந்து வாழவில்லை. நீங்கள் எவ்வளவு சார்ந்து வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உறக்கத்தில் நீங்கள் தனிமை உண்மையில் வாழ்ந்தே தீர்வீர்கள். அந்த உண்மைதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இதை புரிந்து கொண்டு இந்த பசி என்பது சைவமா
அசைவமா? அப்படி என்றால் உயிர் இருப்பது, உயிர் இல்லாதது. பசி இருப்பது, பசி இல்லாதது. பசி இல்லாதது அனைத்துமே அதில் உள்ள உயிர் செயலந்து விட்டது. அது அசைவமாக தான் வரும். அப்ப இந்த பிரபஞ்சகம் என்பது ஒரு உயிரை உற்பத்தி செய்யும், ஒரு உயிரை கொல்லும். உயிரை கொல்லுவது அசைவம். நீங்கள் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். பசிக்கு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் அசைவம் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஆனா பசிக்கு சைவமும் கிடையாது, அசைவமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அது சத்து, உணவு. அந்த சத்தும் உணவும் இருக்கின்றவர்களும் ஒரு ஜீவராசியில் உள்ள உயிரும் பசியும் அதுக்குள் இயக்க நிலையாக இருந்து அந்த உடலை சிதைக்காமல் பார்த்துக்கொள்ளும். இதைதான் நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு மேல் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இது புரிந்திருந்தால் இதுக்குள்ள பயணிங்கள். இது புரியவில்லை என்றால் இதை அப்படியே விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன புரிகிறதோ அதுக்குள் நீங்கள் பயணிங்கள். இந்த பிரபஞ்சகம் இன்று இந்த அறிவை கொடுத்தது, இந்த சத்தை கொடுத்தது. இந்த பசியும் சத்தும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பசியிற இயக்கத்தோடு உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வைக்கும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம மாரிமுத்து ஐயா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? மாரிமுத்து ஐயா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. முடிச்சுக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி.